வாங்க மக்களே. சாட்டர்டே சண்டே எபிசோட் நம்ம கொஞ்சம் குஷியாயிருவோம். அது இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் நமக்கு ரொம்ப முக்கியமான எபிசோடு. ஏன்னா யார் அந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கு. வீட்டுக்குள்ள 7 பேர் இருக்காங்க. யாரா அந்த 5 பேர் அப்படிங்கறத ஆர்வமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரா இந்த வாரம் ஹோஸ்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன ப்ரோ புதுசா உருட்டுறேன்னு கேட்டீங்கன்னா, கமல் சருக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஷெட்யூல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிண்டி பக்கத்துல ஏதோ சம்திங் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சீஃப் கெஸ்டா போனோம். 4 மணிக்கு அவர் அங்க இருக்கணுமா. சோ அது ஆக்சுவலி நீங்க பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் எப்படி இந்த ஷூட்டை முடிக்க போறாரு, என்ன மாதிரி நடக்க போகுது, கமல் சார் தான் இன்னைக்கு வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதே பெரிய குழப்பமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சாட்டர்டே சண்டே எபிசோட் இன்னைக்கு ஒரே நாள்ல முடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது காலையில இருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சண்டே ஷூட் முடியறதுக்கு முன்னாடி நைட் ஆயிரும். இவர் 4 மணிக்கு அங்க இருக்கணும். அந்த வகையில எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால ஹோஸ்டே நமக்கு இன்னும் தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, யார் அந்த 2 பேர் வெளியே போவா, அதுக்கு முன்னாடி என்னென்ன கதை நீங்க நடக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் எப்படி ஏதாவது ஒரு டாபிக் வச்சு ஓட்டணும். அந்த டாபிக் மோஸ்ட்லி என்ன டாபிக் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த பிஆர் டாபிக்கா தான் இருக்கும். வீட்டுக்குள்ள அந்த அர்ச்சனா விசித்ரா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அந்த ஒரு டாபிக் தான் பயங்கரமா பேசப்படும் நினைக்கிறேன். ஏன்னா விசித்ரா பொறுத்தவரைக்கும் பக்கா ஃபேக் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு போச்சு. கம்மிங் டேஸ் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்க. அங்க கேட்ட டாபிக் என்னமோ வேற, ஆனா அவங்க பேசின டாபிக் என்னமோ வேற. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள ஒரு உருட்டு உருட்டிருப்பாங்க. ஞாபகம், எனக்கு பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாது, இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணணும் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு. பட் அவங்களுக்கான வீடியோ இப்ப பயங்கரமா ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, கவனிச்சிருப்பீங்க. இவங்க 6 சீசனை ரிவ்யூ பண்ணிருக்காங்க நண்பர்களே. 6 சீசனை உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள அம்மா பாசம்னா என்ன, அம்மா பாசம் அப்படி வராது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி எப்படி 100 நாளுக்குள்ள ஒரு அம்மா பாசம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிவ்யூ பண்ணிருக்காங்க நண்பர்களே. இவங்க அப்ப எவ்வளவு கேவலமான ஃபேக்கா இருக்காங்க. ஆரிக்கு ரெட் கார்டு தூக்கி ஆரிய கேவலமா பேசின ஒரு நபர் தான் விசித்ரா. இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே தெரியாத மாதிரி பக்கா ஃபேக். இல்ல அர்ச்சனாவை பார்த்து நோட்டு போட்டு வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அர்ச்சனாவை பார்த்து சொல்றாங்க நம்ம விசித்ரா. அம்மா நீங்க போட்ட நோட்டு பெரிய நோட்டா இருக்க முடியாது, நல்லா டிக்ஷனரி மாதிரி இவ்வளவு பெரிய நோட்டு போட்டு வந்திருக்கீங்க. பிக் பாஸ்னா என்னன்னே தெரியும் ஒரு உருட்டு நீங்க தெரியுமா, ஆடி போயிட்டேன் நல்லா. சரி, அது இருந்துட்டு போட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த டாபிக் தான் மோஸ்ட்லி பேசப்படும் நினைக்கிறேன் இந்த சாட்டர்டே எபிசோட்ல. சரி, அது ஓகே பேசப்பட்டு மத்தபடி எதுவும் பெருசா இல்ல. கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம பூர்ணிமா வெளியே போயிட்டாங்க. ஸ்மார்ட் மூவ் எல்லாம் ஓகே. யார் அந்த 2 பேர் வெளியே போவா அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய டாபிக்கா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நிரூபிக்க போகுது. இந்த இடத்துல மாயாவை தூக்கிட்டா ஃபைனல் அப்படிங்கிறது நமக்கு ஈஸிப்பா. ஃபைனல் யார் போறா அப்படிங்கிற நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மாயாவை தூக்கலன்னா இப்போ உங்க சேனல் சேவ் பண்றாங்களா, அப்ப சேனல் என்ன ஐடியாவில் இருக்காங்க, ஒருவேளை டைட்டில் வரைக்கும் கொண்டு போயிருவாங்கன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த வகையில நமக்கு நேத்து நைட்டு கிடைச்ச சோர்ஸ் வரத்திக்கு மாயா அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே செல்கிறார் அப்படிங்கறத நமக்கு கிடைச்ச சோர்ஸ். பட் இன்னைக்கு வெயிட் பண்ணி தான் நீங்க பாக்கணும். ஏன்னா ஷூட்டே நமக்கு டிலே ஆகுதா இல்ல ஃபர்ஸ்டே பண்றாங்களா ஒன்னும் புரியல. காலையில தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த 2 பேர். விஜயவர்மா வந்து ஃபைனலிஸ்ட் போவாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கண்டிப்பா கருத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஜயவர்மா டாப் 5ல இருப்பாரு அப்படின்னு. அப்படி விஜயவர்மா டாப் 5ல போனா யார் அந்த 2 பேர் வெளியே போவா. ஏன்னா நம்ம வச்ச கணிப்பு படி டாப் 5க்குள்ள இருக்க போறது நான் என்னோட கணிப்பை சொல்றேன். நான் வச்சது மணி, விஷ்ணு, தினேஷ், விசித்ரா, அர்ச்சனா. இந்த 5 பேர் டாப் 5ல இருப்பாங்க நான் கெஸ் பண்ணேன். பட் இவங்க குழப்பறதெல்லாம் பார்க்க போனா விஜயவர்மா டாப் 5னா அப்ப அதுல இருந்து யார் வெளியே வருவா, விசித்ரா வருவாங்களோ. என்னோட கெஸ் படி விசித்ராவா தான் இருக்கணும். விசித்ரா மாயா வீக் ஆவாங்களா அப்படிங்கிற பல குழப்பங்கள் இந்த வாரம் போயிட்டு இருக்குது. இந்த வாரம் எந்த ஒரு சோர்ஸுமே இன்னும் வெளியே கரெக்டா வரல. நேத்து வரத்தையும் நமக்கு மாயா எவிக்ஷன் அப்படிங்கறது ஒரு சோர்ஸா கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் பயங்கரமா கதறிட்டு இருந்தீங்க, மாயா வீட் கிடையாடா, நீ அர்ச்சனா பிஆர் தானு சொல்லி. கூல் படி, கூல் வெயிட் பண்ணுங்க. கரெக்டான சம்பவம் வரும்போது கரெக்டான வீடியோட நான் உங்களை வந்து சந்திப்பேன். அப்ப பேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்கப்பா, கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு எந்த ஒரு பீஸ் வெளியே போனோம், இந்த ஆளை வெளியே தூக்குங்க ப்ரோ, இந்த ஆள் தேவையில்லை ப்ரோ, யார சொல்லுங்க சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கு சம்பவம் இருக்கு. கண்டிப்பா அர்ச்சனா விசித்ரா டாபிக் இந்த எடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த